அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கையீஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசைக்கு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்களோட எனர்ஜில இருந்து பார்க்க போறோம் டாரோ கார்ட்ஸ் மூலமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பிங்க் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்கள் நினைச்சு ஒரு பைல சூஸ் பண்ணுங்க. இப்போ 1 by 1 எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அமாவாசை முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே. பைல் நம்பர் 1 உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு 20+ 30+ ஏஜ்ல இருக்கிற ஒரு பெண் இல்ல ஆண், அவங்களுடைய எனர்ஜி தான் இந்த பைல் நம்பர் 1ல இருக்கு. ஸோ அவங்க உங்க வீட்டுல நீங்க வழிபடுறீங்க இல்ல அவங்கள எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இது அவங்களுடைய ஒரு மெசேஜ் உங்களுக்கு. அவங்க உங்களோட லைஃப்ல ஒரு நீங்க லைஃப முதல்ல ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா லைஃப்ல நீங்க இன்னும் நிறைய மாத்திக்க வேண்டிய விஷயங்களை மாத்திக்காம இருக்கிறீங்க. நீங்க இன்னும் யாரையும் சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க அப்படி சார்ந்து வாழாம நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகணும், நீங்க வெளியேறணும், உங்க லைஃப கம்ப்ளீட்டா புதுப்பிக்கணும். பட் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணலான்னு இருந்தாலுமே அது ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. சோ இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படி நம்ம வெளியேறும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கோ, நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரி நீங்க குழம்பிட்டு திருப்பியும் அந்த பழைய நிலைக்கே போயிடுறீங்க. பட் அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா, நீங்க அந்த பழைய நிலைக்கு போக கூடாது, நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா தான் இருக்கு, நீங்க அதுல தெளிவா இருங்க. அண்ட் நிச்சயமா உங்க லைஃப்க்கு ஒரு விடுதலை வேணும், உங்க லைஃப்க்கு ஒரு பெரிய அளவிலான மாற்றம் வேணும். அது எப்போ நடக்கும்னா, நீங்க பழைய லைஃப்ல இருந்து வெளியேறும் போதுதான், நீங்க யாரையும் சாராம இண்டிபெண்டா வாழும் போதுதான் உங்களுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களும் இந்த ஒரு லைஃப் ஜேர்னில இந்த எனர்ஜியும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க உங்க கூடவே கண்டிப்பா ஒரு வில் பவர் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுதான் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ நீங்க அவங்க சொல்றத நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களில் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களுடைய பாட்டி, அதாவது 50, 60, 70 வயசு இருக்கிறவங்க, 40 வயசுல இருக்கவங்க, பாட்டி, உங்களுடைய அம்மா இல்ல அம்மா ஸ்தானத்துல இருந்தவங்க, சோ அவங்களோட எனர்ஜி தான் இங்க வந்து நிறைய இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நிறைய வந்து மனதளவு வந்து குழம்பி போயிருக்கீங்க. அதாவது நிறைய கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது தப்பான விஷயங்களா நிறைய வந்து நெகட்டிவிட்டிக்கு உள்ள போயிடுது. அந்த கற்பனை வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது, அதனால நிறைய கற்பனை பண்ண வேண்டாம். நிறைய வந்து மைண்ட குழப்பிக்க வேண்டாம். ஆழ் மனசுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்க அந்த கெட்ட விஷயங்கள், அந்த தாக்கத்தினால நிறைய உங்களுக்குள்ள வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்து போகுறீங்க. சோ அந்த மாதிரி வந்து இருக்காதீங்க. எப்பவுமே வந்து தெளிவா இருங்க. அண்ட் வந்து எங்கேயும் தேங்கி நிக்காதீங்க. அதாவது ஒரு வேலை எதுவும் செய்யாம இல்ல அடுத்த கட்ட முயற்சிகள்ல வந்து ஈடுபடாம இருக்கிறதுனாலதான் நீங்க பழைய விஷயங்கள் தாக்கங்கள் அதிகமாகுது. தேவையில்லாத கற்பனையை வந்து வளர்த்துக்கிறீங்க. சோ இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன பண்ணலான்னு முன்னேறதுக்கான விஷயத்த பார்க்கணும். வாழ்க்கையை வந்து முன்னோக்கி நீங்க வந்து கொண்டு போகணும். புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் வந்து எப்பவுமே ஒரு கரெக்டான டிசிஷன்ஸை எடுக்கணும். ரொம்ப வந்து டிட்டர்மினேஷனா இருக்கணும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் வந்து அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும். புத்திசாலித்தனமா அதை வந்து செயல்படுத்தணும். சோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற அந்த கற்பனை, தேவையில்லாத இல்யூஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய வந்து பாதி நாள் நல்லா இருப்பீங்க, பாதி நாள் வந்து ரொம்ப ஒரு தேய்பிறை மாதிரி உங்களோட மைண்ட் செட் ஆனது அப்படியே தேய ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயங்களை வந்து இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க. எப்பயுமே முன்னேற்றத்தை நோக்கி போங்க. பழைய விஷயங்களுக்கு வந்து அடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்றது அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. புத்திசாலித்தனமா எல்லா விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றாங்க. எது எடுத்தாலும் வந்து டெடிகேஷனா வந்து செய்யணும். நீங்க தேவையில்லாம திரும்ப திரும்ப ஒரே இடத்துல உட்காந்து யோசிக்கிறது, ஏதாவது போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பண்ணவே கூடாது. அதுதான் உங்க லைஃப் வந்து இன்னமும் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்குது அப்படின்றதா அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாளும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணாச்சலா. ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கான அமாவாசை மெசேஜ் பார்க்கலாம், முன்னோர்கள் மெசேஜ். அதுக்கு முன்னாடி இதுல என்ன எனர்ஜி வந்து இருக்குன்னா, உங்களுடைய அப்பா இல்ல அப்பா ஸ்தானத்துல இருந்தவங்க அவங்களோட எனர்ஜி இருக்கு. அண்ட் உங்களுடைய மகன் ஸ்தானத்துல இருந்தவங்க, தம்பி, அண்ணன் அந்த ஸ்தானத்துல இருந்தவங்களோட எனர்ஜி இருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ பண ரீதியா நிறைய செலவுகள் பண்றீங்க, அது நிறைய வந்து தக்க வச்சுக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அதனால நிறைய வந்து நீங்க சேமிங்க. தேவையில்லாம வந்து பணத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அண்ட் அந்த சேமிப்பை வச்சு நீங்க புதுசா எதையாவது வந்து தொடங்குங்க. ஏதாவது உங்களுக்குன்னு சொந்தமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் உங்க மூதாதையர்கள் நிறைய உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதனால நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுடைய சேமிப்பை வச்சு நீங்க புதுசா எதையாவது வந்து உருவாக்கணும், தொடங்கணும். ஸோ ரொட்டீனா ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க விஷயங்களே வந்து செஞ்சுட்டு இல்லாம மேற்கொண்டு வேற ஏதாவது வந்து புதிய முயற்சியில நீங்க வந்து ஈடுபடணும். அப்பதான் இன்னும் உங்களுடைய வளர்ச்சியானது நல்ல விதத்துல இருக்கும். நீங்களும் பேர் சொல்லக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்க போக முடியும். அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண ரீதியா நிறைய சேவிங்ஸை வந்து கொண்டு வாங்க லைஃப்ல. எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாவது இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட் அது மாதிரி பண்ணியாவது நீங்க சேவிங் பண்ணுங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 3,
உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம அமாவாசைக்கான உங்களோட முன்னோர்கள் மெசேஜ் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பக்தி ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.